கஸ்டமைசேஷன்லாம் பிடிச்சிருக்குல்ல ஓஎஸ். ஆமா, எங்க போனாலும் திரும்ப திரும்ப எல்லாருமே யூனிக்கா இருக்குன்னு வராங்க ப்ரோ. இப்போ இந்த கண்ட்ரோல் சென்டர் இதுக்கு பதில் சொல்லுங்க. ஆமா, எல்லாருமே காப்பி அடிச்சுல இருக்கு. இது பாருங்க, அவங்க கொஞ்சம் யூனிக்கா இருக்காங்க. எங்க இருந்து வருதுங்கிறதுல வேணா அனிமேஷன் இருக்கு. கரெக்ட். ஆமா, ஆனா எல்லாத்துலயுமே கண்ட்ரோல் சென்டர் ஒரே மாதிரில இருக்கு. அவங்க இந்தியா அனிமேஷன் வேணும் அப்படின்றானுங்க. ஜம்ப் ஆகணுமா iOS மாதிரி. நீங்க வந்து ஏன் வந்து நீங்க பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னா இவன் வந்து சட்டலா சிம்பிளா இருக்கான். ஆமா, இதுவே ஒரு டிபேட்டபிள் டாபிக் ப்ரோ. ஆமா, ஏன்னா பொதுவாக இந்த யூஐ பொறுத்த வரைக்கும் என்ன நடந்தாலும் சரி எல்லாரையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணிடவே முடியாது. ஏன்னா எனக்கு வந்து இந்த அனிமேஷன் பிடிக்கலாம். ஆமா, இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி அனிமேஷன்லாம் பிடிக்காது. X1 Proலே சூப்பரா இருந்துச்சு. ஆமா, இந்த மாதிரி அனிமேஷன்லாம் எனக்கு பிடிக்காதுங்க. இந்த கிளாக் வந்து பாத்தீங்கன்னா இதுல மினிமைஸ் பண்ணும்போது அந்த கிளாக் இருக்குல்ல ப்ரோ, அங்க இருங்க உள்ள அப்படியே போகும். ஆமா, அது அனிமேஷன், ஸ்டெப் பை அனிமேஷன். ஆமா. சோ அது நான் என்ன கேக்குறேன், இது இந்த அளவுக்கு நான் ஒரு நாளைக்கும் நோட்டிஃபிகேஷன் இழுக்கும்போது பாக்குறேன். நான் சத்தியமா இல்ல. இப்போ வாண்டடா யார்கிட்டயே ஷோ ஆஃப் பண்ணணும், வேணும் சீன் பண்ணணும் போது தான் அதெல்லாம் பார்ப்பேன். மேக்ஸிமம் வந்து எனக்கு தெரிஞ்சு ஃபோனை வாங்குறவங்க ஃபோன் யூஸ் பண்ணிட்டு விட்டுருவாங்க. இவ்வளோ டீட்டெயில் எல்லாம் பார்க்க மாட்டாங்க. இவங்க ஃப்ரீயா இருக்கனால ஒவ்வொன்னா வெட்டிப்பயடா நீ வெட்டிப்பய மிஸ்கின் மாதிரி. மிஸ்கின் இதுல சொல்லுவாரு, ஏதோ ஒன்று சொல்லுவாரு விஷால, அந்த மாதிரி வெட்டிப்பயடா நீ, உனக்கு வேற வேலை இல்ல. இந்த மாதிரி உட்கார்ந்துக்கிட்டு ஊருக்குள்ள இருக்க எல்லாரையும் உரண்டை இழுத்து அதனால என்கேஜ்மெண்ட் கிரியேட் பண்றடா நீ. இல்ல ஒரு மனுஷனாடா சொந்தமா சிந்திச்சு என்னைக்காவது ஒரு விஷயத்தை நீயே செஞ்சு கொண்டு வந்து மக்கள் கிட்ட அதை குடுறா. $1000 சரி, ஓகே, பெர் மந்த் ஒன்லி இன் ட்விட்டர். இல்லங்க இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் போயிட்டு இருக்குங்க. இதை வந்து எப்படி சொல்றதுன்னு எனக்கே தெரியல. சின்ன பசங்க கையில கண்ட்ரோல் கொடுக்கறது நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். பார்க்க போனா எனக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதே சின்ன பசங்க தான். ஆமா, ஆனா இதுல அறம் நெறி அப்படிங்கிற ஒரு சில விஷயங்களை ஃபாலோ பண்ணணும் இல்லையா? சோ அந்த அடிப்படையில வந்து கொஞ்சம் கோவங்கள் வருது, ஆத்திரங்கள் வருது. பிஹைண்ட் த சீன், பிஹைண்ட் த கேமரா கன்றாவே திட்டு தோணுது. சரி, ஓகே, இப்போ விஷயத்துக்கு வருவோம். மாதவன் ப்ரோ என்ன சொல்றாருன்னா, இந்த பிராண்ட்ஸ் எல்லாம் எஃப்எம் ரேடியோங்கிற ஒரு விஷயத்தை வந்து தூக்கிட்டாங்களே. பிகாஸ் இண்டிபெண்டன்ஸ் டேல ஹாலிவுட் மூவில எல்லாம் ஃபுல் சேட்டலைட் கனெக்டிவிட்டி அண்ட் ஆல் கனெக்டிவிட்டி எல்லாம் கட் பண்ணியிருந்தாலும், ஆனால் வேர்ல்டு வைடு வைல் லிசனிங் டு த ஸ்டேஷன் ஆஃப் ஏலியன் அப்போகலிப்ஸ் இன் ரேடியோ பிகாஸ் இட் மே ஹெல்ப் த கேட்டாஸ்ட்ராபிக் சிச்சுவேஷன் லைக் தேனோஸ் ஸ்னாப்பு, ஃப்ளட்டு, ஜாம்பி. இதெல்லாம் வந்து ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன் யூஸ் ஆகாம ஏன் எஃப்எம்லாம் ரிமூவ் பண்ணிட்டாங்க, எல்லார் கையிலும் ஃபோன் இருக்குல்ல அப்படின்றாங்க. எனக்கு தெரியல. ஆனா இப்போ என்ன, இப்போ எல்லாம் சாஃப்ட்வேர்ல வந்துருச்சு இல்ல, பிளே ஸ்டோர்ல ஆப்பே இருக்குது. அது இருக்கு ப்ரோ. இப்போ இன்டர்நெட் படுத்துருச்சுன்னா முடிஞ்சு. அது கரெக்ட். இன்டர்நெட் நமக்கு நெட்வொர்க்கே வராதுன்னா படுத்துரும். ஏன்னா ரேடியோ ஸ்டேஷன் எல்லாமே டிஜிட்டலுக்கு மாறிடுச்சு. ரேடியோ இருக்கு, சாஃப்ட்வேர்ஸ்ல ஆப்ஸ் எல்லாம் இருக்கு பிளே ஸ்டோர்லயே. நீங்க போனா எல்லா இப்போ ஒரு ரேடியோ ஸ்டேஷன்ல இருந்து சிக்னல் டிரான்ஸ்மிட் ஆயிட்டு இருந்ததுன்னா ரிசீவ் பண்றதுக்கு நம்மகிட்ட ரிசீவர் இருந்ததுன்னா ஹெட்ஃபோனை மட்டும் வேலையை முடிச்சுட்டு போயிடலாம். பட் இந்த மாதிரியான ஒரு விஷயத்த வந்து நான் எப்ப பாரு இன்டர்நெட் ஆன் பண்ணி கேட்கணும் அப்படின்றது ஒரு கேள்விக்குறியான விஷயமா இருக்கு. நிறைய இருக்கு ப்ரோ. முன்னெல்லாம் வந்து நோக்கியால பிடிடின்னு ஒன்று யூஸ் பண்ணுவோம்ல, புஷ் டு டாக்னு அழுத்திட்டு வாக்கி டாக்கியை யூஸ் பண்ணலாம். ஒரு தெரியும். ஸோ அப்போ யோசிங்களேன், அப்போ இதெல்லாமே வந்து ஆப்பிள் வாட்ச்ல கூட இருக்குல்ல, அந்த மாதிரியான அட்வான்டேஜஸ்லாம் வந்து நம்ம என்ஜாய் பண்ணலாம்ல. ஸோ அதெல்லாம் வந்து கிராஜுவலா இவங்களுக்கே புரியணும். பட் என்னமோ பண்றாங்க. அடுத்து ரெஃபர் i9s அப்படிங்கிறவர் வந்து போகோ X6 ப்ரோ யூசர் ப்ரோ. நான் பிஜிஎம்ஐ பிளேயர் தான். 90 FPS எனக்கு ஆடும்போது சாலிடா 4 hours நிற்கும். 90% to 10%, சம்டைம் 5 hoursலேருந்து ஃப்ரம் 100 to 0 5 hours தொடர்ந்து ஆடுவாரா? நார்மல் யூசேஜ்ல எனக்கு 5 hours வருது SOT. இட் வுட் கன்ஃபியூஸ் யூ பட் திஸ் இஸ் த கேஸ் ஃபார் மீ. ரொம்ப கேஷுவலானா 6.5 hours. பட் நல்ல ஃபோன் வித் புவர் பேட்டரி. பேட்டரி சின்னது இல்ல அது அந்த டைம்ல வந்து. F6 இன்னும் சின்னதுன்னு நினைக்கிறேன். ஆமா, ஓகே. அருண்குமார் அப்படிங்கிற நண்பர் வந்து போக்கோ M7 5G. நீங்க சொன்ன மாதிரி பேக்கப் பண்ணி ரீசெட் பண்ணிட்டேன். இப்போ நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கு. டீடைல்ஸ் உங்களுக்கு மெயில் பண்ணியிருக்கேன், பாருங்க ப்ரோ. இப்போ ஃபோன் ஸ்டேபிளா இருக்கு. தேங்க்ஸ் ப்ரோ. நான் இது ஆக்சுவலாக இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இப்போ படிக்கணும். கௌதம் ப்ரோ வேற கமெண்ட் எடுத்துட்டு வந்துட்டாரு. இங்க வேற ஒரு பெரிய கடல் மாதிரி டேட்டா இருக்கு. நான் எங்க போறேன்னு எனக்கே தெரியல. இதுக்கெல்லாம் ஏதாவது சொல்யூஷன் இருக்காதா அப்படின்னு வேண்டிக்கிட்டு இருக்கேன். சரண் கிருஷ்ணன் அப்படிங்கிறவர் வந்து ரெட்மி 13C 5G Dimensity 6100+, கொஞ்சம் கொடூரமான ஒரு SoC. நார்மல் யூசேஜுக்கு பேட்டரி கால் பிரேக் ஆகுது. HyperOS 2.02 ரன்னிங்கு. நெட்வொர்க் டவுன்லோடு 60 Mbps வரைக்கும் போது, அப்லோட் 1 Mbps. நெட்வொர்க் சம்டைம்ஸ் சடனாக டவுன் ஆகுது. கேமரா ஆவரேஜ், கேஷுவல் கேம்ஸ் பெட்டர், டிஸ்பிளே சூப்பர், ஹெவி யூசேஜ் அவாய்ட் பண்ணிக்கலாம். நோட்டிஃபிகேஷன் ஒன்லி, பேட்டரி 1.5 days. இதுல என்ன ஹைலைட்னா, இந்த போனை பத்தி நம்ம கார்த்தி ப்ரோ ஒரு ரிவ்யூ கொடுத்துருப்பாரு. ஃபர்ஸ்ட் அவர் இதான் வச்சிருந்தாரு. இதுல இருந்து ஆசாசியா இது ஆக்சுவலா எப்படி இவர் போனாருன்னா, இப்ப Xiaomi 15 வச்சிருக்காரு. அவர் அது S21 ஏதோ ஃபோன் தொலைச்சான், பிக்சல் தொலைஞ்சிச்சு. அதுக்கு தானே பேர் கொடுத்துருக்கோம் அவருக்கு, PPK. போனை தொலைச்சது பிக்சலே பாரி கொடுத்த கார்த்தி. ஆமா, அதை தொலைச்சதுனால தான் இதை வாங்கினாரு மீன் டைம்க்கு. அதுக்கப்புறம் 15க்கு இப்போ போயிட்டாரு. ஆமா, கிங் ஆஃப் ஹெல் அப்படிங்கிறவர் வந்து ப்ரோ நான் Realme Narzo 80 Pro யூஸ் பண்றேன். ஸோ 70 Pro ஆல்ரெடி ஒருத்தர் யூஸ் சூப்பரா இருக்குன்னு இல்லையா? 80 Pro மை யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் பர்ஃபார்மன்ஸ் சூப்பர் ப்ரோ, கேமரா குட் ப்ரோ, டிஸ்பிளே இஸ் குட் ப்ரோ, பட் கர்வ் டிஸ்பிளே, பேட்டரி இஸ் ஓகே, சார்ஜிங் 1 or 10 minutesக்குள்ள ஃபுல் சார்ஜ் ஆயிடுது. 20K குள்ள இது நல்ல ஃபோன் ப்ரோ, இந்த ஃபோனை ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு அவரோட கருத்தை சொல்லி. குட், தேங்க்யூ.
பிளேயர் 1 அப்படிங்கிறவர் வந்து யூசிங் போக்கோ எஃப்ஐ ப்ரோ டிஸ்ப்ளே குட் குவாலிட்டி பர்ஃபார்மன்ஸ் அடிச்சு தூக்குது ப்ரோ. 7+ Gen 2 அண்ட் சவுண்ட் குவாலிட்டி குட் பட் லவுட்னஸ் லோ பட் பேட்டரி வந்து ஆஃப்டர் ஐப்ரோஎஸ் 2.201 6.5 hours SOT பிஃபோர் 7 hours விட்டு இருந்தது. லிட்டில் ஹீட் வைல் சார்ஜிங் 3.5 ஜாக் வெரி யூஸ்ஃபுல் ப்ரோ. கேமரா டீசென்ட். எனக்கு தெரியும் என் ஃபோனை எப்படி புஷ் பண்ணணும்னு. ஸோ வைல் நெட்வொர்க் சேஞ்சு ஐ டோன்ட் யூஸ் த ஃபோன் அண்ட் மேக்ஸிமம் யூடியூப் அண்ட் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணும்போது 60 Hz யூஸ் பண்ணுவேன். லைக் 120 Hz வச்சிருப்பேன். ஆனால் எல்லா ஆப்பையுமே 60 Hz அலோவ் பண்ணியிருப்பேன். ஒன்லி யூசிங் 120 Hz இன் கேமிங் செஷன். லைட்டாக ஹீட் ஆகும், அதுவும் கொஞ்ச நேரம் தான் கழிச்சு ரெடியூஸ் ஆயிரும். ஓவராலாக 2 years கம்ப்ளீட் 100% நோ ப்ராப்ளம். இன்னும் 1 year யூஸ் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். பாட் 22K ஃப்ளிப்கார்ட்டில். செம ஜாலியாக இருக்காரு. ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குங்க மெயினாக. யோலோ அப்படிங்கிறவர் பார்த்தீங்களா வரும் எஃப்ஐ யூசர் தான் ப்ரோ. ஹெவி யூசேஜ் யூடியூப், இன்ஸ்டா, FB, COC டெய்லி ஆவரேஜ் SOT 6 hours மேலே வந்துருது. ஐ வில் யூஸ் 130% ஆஃப் பேட்டரி. ஒரு நாளைக்கு அப்புறம் 30% சார்ஜ் பண்ணுறாங்க திரும்ப. வேற லெவல். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எப்படி தெரியுமா இருக்கு, இப்போ தெரிஞ்சு வாங்குறாங்க போக்கோவோட. ஐ நோ வாட் ஐ டு, அதான் ஹைலைட். இல்ல எனக்கு இன்னொன்னு என்ன தோணுதுன்னா ப்ரோ அதேதான் ப்ரோ. இப்போ என்னன்னா இப்போ பிக்சலும் பாத்தீங்கன்னா அதுவும் கைண்ட் ஆஃப் an enthusiast டிவைஸ் தான். அதுல என்ன இருக்கு இல்லன்னு தெரிஞ்சு வாங்குறது பெட்டர். இப்போ கால் ரெக்கார்டிங் மாதிரியான விஷயங்கள் வந்து அதுல இல்லன்னு எனக்கு தெரிஞ்சு நான் யூஸ் பண்ணுவேன். ஆனா கால் ரெக்கார்டிங் வேணும்ன்றவங்க போயிட்டு பிக்சல் வாங்கிட்டு அதுல இல்லன்னு சொல்லக்கூடாது. அதுல இல்ல ஆல்ரெடி இல்லன்னா இல்லதான். ஸோ அதே தான் வந்து இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஹைப்பர்வைஸ் கொஞ்சம் காலரா இருக்குன்னு நமக்கு தெரியும். ஆனா எனக்கு வந்து பூட்லோட் அன்லாக்கிங், ஒரு சில யூசர் எக்ஸ்பீரியன்ஸ், கஸ்டமைஸ்டு தீம் அது இதுன்னு எனக்கு பிடிச்சி போச்சு அப்படிங்கிறவங்களும் நம்ம எதுவும் சொல்ல முடியாது. கரெக்ட். அதுக்காக பிடிச்சிருக்குன்னு சொல்றவரை வந்துட்டு நீ ஒன் சைடு காசு வாங்கிட்டாலும் நம்ம சொல்ல முடியாது. பிடிக்கலன்னு சொல்றவங்க வந்து உனக்கு காசு கொடுக்கல அதனால நீ பிடிக்கலன்னு சொல்றனும் சொல்ல முடியாது. ஸோ இது வந்து ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட கருத்து. அவங்க வாழ்க்கையில அவங்களுக்கு என்ன அனுபவம் இருக்கோ அதை பேஸ் பண்ணி அவங்க சொல்ல போறாங்க. இப்போ என்ன மாதிரியான நாளுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஒரு 4-5 வெர்ஷன் ஆஃப் ஆண்ட்ராய்ட் டிஃப்ரெண்ட் ஃபிளேவர்ஸை யூஸ் பண்ணிவிட்டு அது எது இருக்கிறதுலேயே எனக்கு ஆப்டா இருக்கு, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது என்ன ஆயிடுனா சில சமயங்கள்ல அந்த ஃபோன் என் கையில இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு சொன்னா எனக்கு வந்து இன்னைக்கும் என்னதான் ஒரு சில சமயங்களில் கழுவி நான் ஊற்றினாலும் கன்றாவே காரி துப்புனாலும் கூட எனக்கு சாம்சங் வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்தது. டியூல் ஆப்ஸ் யூஸ் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், நிறைய விஷயங்களுக்கு வந்து சாம்சங் ரொம்பவே ஹேண்டியாக ஃபீல் ஆச்சு. ஸோ அதை நான் வந்து எங்கே அந்த அளவுக்கு நிறைய இருக்குங்க, நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்கோம். நிறைய இடத்துல வந்து நான் சாலிடாக சொல்லுவேன் எனக்கு வந்து சாம்சங் ரொம்பவே கம்ஸ் ஹேண்டின்னு சொல்லுவேன். சொல்லப்போனால் S25 Ultra அடுத்து இப்போ S26 Ultra. இப்போ S26 Ultra 1TB மாடலுக்கு ஏதாவது கிரேசி டீல் இருந்ததுன்னா ஒருவேளை S26 Ultra வாங்கலாமோ அப்படின்னு கூட தோணும். ஏன்னா நான் S23 Ultra வச்சும் S10 Plus வச்சும் S21 Ultra வச்சும் எடுக்காத வீடியோஸே கிடையாது. நடுவில் ஐபோன்ஸ் வச்சும் எடுத்தேன். இப்பயும் மெயினாக வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு, வச்சு துவச்சிட்டு இருந்தேன். ஸோ அந்த அளவுக்கு வந்து வீடியோ நல்லாவே எடுக்க முடிஞ்சது. அப்போ S26 Ultra இன்னும் அல்காரிதம்ஸ் எல்லாம் மாறலாம், இன்னும் பெட்டராகவும் போகலாம். நான் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன் வந்ததுன்னா வாங்க முடியுமான்னு பார்ப்பேன் ப்ரோ. அதே சமயம் இப்போ ரீசெண்டாக நாங்கள் என்ன டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம்னா, நம்ம டீமுக்குள்ளாரையே ஒரு டெடிகேட்டட் கேமரா ஏன் போக கூடாது, அவுட்டோர் போனா போன்ல ரெக்கார்ட் பண்ணிக்கலாம், கரெக்ட், இன்டோர்ல கேமரால ரெக்கார்ட் பண்ணலாமே, எப்பவுமே ஒரு இடத்துல வச்சிரலாம், அது பெட்டர் இல்ல அப்படின்னு யோசிக்கிறோம். ஆகாம இருக்கும், கரெக்டா இருக்கும். பாப்போம் எல்லாமே கைகூடி வருதான். எஸ். சோ அடுத்து என்னன்னா மிதுன் ஸ்ரீஷ் இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, போக்கோ X7 செம ஃபோன் தான். ஆஃப்டர் 1 month இனிஷியல் இம்ப்ரெஷன், ஆஃப்டர் 1 week ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். இப்போ எக்ஸ்ட்ரா பாயிண்ட் சொல்றேன் ப்ரோ. அதுல சேஞ்ச் ஆனது மட்டும் சொல்றேன். ஆஃப்டர் ஐப்ரோஎஸ் 2.0.5 அப்டேட், ஃபோன் ஹீட்டிங் இஷ்யூ இல்லை. ஃபோன் ஸ்மூத்னஸ்னா ஒரு சங்கடம். அப்புறம் திடீர்னு ஃபோன் லேக் ஆகுது, பட் அது ஜஸ்ட் 1 second தான், பேர்லி நோட்டிசபிள். டச்னு அட்வர்டைஸ்மெண்ட், வெட்டு டச்னு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணாங்க. ஆனா ஃபிங்கர் பிரிண்ட் வெட்டு டச்ல ஒர்க் ஆகல சம்டைம்ஸ். இல்ல ப்ரோ, வெட்டு டச்ங்கிறது வந்து டச்சுக்கு மட்டும் தான். ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெட் டச் வந்து எல்லாருமே சஜஸ்ட் பண்ண மாட்டாங்க. நம்ம ஃபிங்கர் அல்ட்ராசானிக்னா ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். அல்ட்ராசானிக் ஒர்க் ஆகும், ஆப்டிகல் ஒர்க் ஆகாது. ஆப்டிகல்ல லைட் போய் படணும். இப்போ என் ஃபிங்கர் பிரிண்ட் அப்படின்றதுக்கு இடையில பாத்தீங்கன்னா வாட்டர் மாலிகூல்ஸ் இருந்ததுன்னா அந்த இடத்துல ரிஃப்ளெக்ஷன் ரிஃப்ராக்ஷன் நடக்கும். அல்ட்ராசானிக் ஃபிங்கர் பிரிண்ட் இருந்தா உங்களுக்கு அந்த ஈரத்தோட யூஸ் பண்ணீங்கன்னா யூஸ் ஆகும். ஏன்னா சிலர்லாம் வந்து பாத்தீங்கன்னா கையில வந்து இப்போ என்ன பலகாரம் சுட்டுட்டு இருக்கும்போது அம்மா எல்லாம் போய் கை வச்சாங்கன்னா வேலைக்கு ஒர்க் ஆகாது. அதனால அது வந்து ஓகே. பட் அந்த வெட் டச்ங்கிறது எங்க தெரியுமா சொல்லுவாங்க, மொத்த டிஸ்பிளேயும் தொடரும். ஸ்வைப் பண்றதுக்கு, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் ஸ்வைப் பண்றதுக்கு ஈரமா அதெல்லாம் பண்ணலாம். அப்புறம் நெக்ஸ்ட் பேட்டரி சைக்கிள்னு பேட்டரி சைக்கிள்னு ஒன்று இருக்கு செட்டிங்ஸ்ல. அது லேட்டஸ்ட் அப்டேட்டுக்கு அப்புறமா அந்த சைக்கிள் நம்பர் 1லயே தான் இருக்கு. அது என்ன கண்ட்ராவின்னு தெரியல. ஆமா, சைக்கிள் 1லயே என்ன பக். அப்புறம் கேமரா ஆப்ல இன்டர்ஃபேஸ் அண்ட் ஆப்ஷன் எல்லாம் மாத்திருக்காங்க. அது ஒரு மாதிரி ஆக்வர்டா ஃபீல் ஆகுது, பட் போட்டோஸ்லாம் ஒரு குறையும் இல்லை. அப்புறம் டிஸ்பிளே, சன்லைட் ஆம்பியன்ஸ் மோட், லைட்டு சன்லைட்டை வெள்ளைய வந்தாலும் அதுலயே இருக்கு. அதான் சன்லைட் மாதிரியே அந்த ரொம்ப பிரைட்டான ஒரு மோட்லயே இருக்கு. ஆமா, சன்லைட்ல இருந்து வெளில வந்தாலும் அந்த ஆம்பியன்ட் சென்சார் வந்து கொஞ்சம் டைம் ஆகுது, ரொம்ப அக்யூரேட்டா இல்ல. அதான் சொல்றாரு. ஆட்டோமேட்டிக் பிரைட்னஸ் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணாதான் அது சரியாகுது. இது வந்து பக். This happens not all time but few times. பக் ப்ரோ. ஓகே, இதெல்லாம் மொபைல் இஷ்யூ இல்ல, HyperOS ஓட இஷ்யூக்கு தான் கண்டிப்பா. கரெக்ட் தான். மேபி HyperOS 3ல இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணலாம். Bro, I am also purchased Poco X7 after 10 days 12/512 variant UAE global ROM.
ஸ்டில் HyperOS 2ல தான் 2 அப்டேட் பண்ணல. கரண்ட்லி HyperOS 1 தான். இதுவே நல்லா இருக்கு, பட்டர் ஸ்மூத்தா இருக்கு, நோ ஹீட்டிங் இஷ்யூ, பேட்டரி பேக்கப் ஆல்சோ ஃபைன். ஸ்டில் அஃப்ரைட் ஆஃப் அப்டேட்டிங் டு HyperOS 2. ரொம்ப இஷ்யூ வருதா ப்ரோ? எனி காம்ப்ரமைசஸ் இன் HyperOS 2? HyperOS இப்போ லேட்டஸ்ட்டுக்கு அப்புறமா தான் இதெல்லாம். இதுக்கு முன்னாடி 2.0.2ல வந்து ஏதோ இருந்துச்சு, அது நல்லா இருந்துச்சு. நீங்க பெட்டர் HyperOS 1லயே இருங்க. HyperOS 3 வரும்போது நீங்க அதுக்கு போய்க்கோங்க, HyperOS 2 வேணாம். ஆமா, இதுதான் வந்து காமனா எல்லாரும் சொல்லி. HyperOS 2 டெவலப்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பக் இருந்துச்சுன்னா அது பக்கோட தான் இருக்கணும், 3 வர வரைக்கும் வெயிட் பண்ணணும், அவ்வளவுதான். அதனால 3 பெட்டரா பண்ணா நல்லா இருக்கும். பாப்போம், நம்ம இது மாதிரி தான் எதிர்பார்ப்போம். நம்ம எதிர்பார்க்கறதெல்லாம் நடந்துருதானே. ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரூல் கிங் தார் அப்படிங்கிறவர் வந்து Poco X7 Pro யூஸ் பண்றாரு. டிஸ்பிளே வெரி குட் ப்ரோ. ஐ வாட்ச் வெப் சீரிஸ் அண்ட் மூவிஸ், குட் எக்ஸ்பீரியன்ஸ். பட் சம்டைம்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் ஆட்டோமேட்டிக்கலி ஸ்விட்ச்டு. மை ரெஃப்ரெஷ் ரேட் செட்டிங் இஸ் ஆல் ஆப்ஸ் 120 Hz, பட் சம்டைம்ஸ் நாட் ஸ்மூத். பேட்டரி 6000 mAh மாதிரியே ஃபீல் ஆகல, 5000 mAh மாதிரி தான் ஃபீல் ஆகுது. பேட்டரி பேக்கப் 1 டே சாலிடு ஹெவி யூஸ்ல. ஆனா அந்த 6550 mAh ப்ரோ, அதான் நமக்கு நல்லா தான் இருந்துச்சு. அவர் தான் தெளிவா சொல்றாரு, சாலிடு ஹெவி. Performance top notch bro. Performance very super. I play so many games like BGMI, COD Mobile and Free Fire. No performance compromise. Performance always very super. No lag. Only warm day to day usage la. YouTube, Instagram la lag இந்த மாதிரி performance issue எதுவும் இல்ல. Very super, full satisfaction. Camera is okay bro. I'm not a camera heavy user. Sometimes Instagram post, Facebook post only. மத்தபடி வேற எதுவும் இல்ல. I think this one is very super display performance. Battery has a better value for money. But sometimes software problem is so many for sometimes Jio SIM not work properly. So many times refresh rate automatically switches, not smooth. I think next update la fix பண்ணுவாங்க. கரெக்ட், அப்டேட்ல ஃபிக்ஸ் ஆகுங்க. அந்த மைனர் பக்ஸ் இதெல்லாம் பக்ஸ் தான், அது ஃபிக்ஸ் ஆயிடும். இங்க பாத்தீங்களா, TN விஜய் அப்படிங்கிற நம்பர் வந்து I buyed iQOO 13 very smooth like butter to use. 144 Hz இல்ல, ஆனா என்ன ஹீட்டிங் மாதிரி போட்டுருக்காரு. பேக் கேமரா அதான் அவ்வளவு அப்படியே டெம்ப்ட் ஆகுது, அவர் அப்படியே வலிக்கிட்டு போனா ஸ்மூத்தா. பேக் கேமரா ஆசம், ஃப்ரண்ட் கேமரா ஓகே, பேட்டரி அண்ட் பர்ஃபார்மன்ஸ் சொல்ல வார்த்தை இல்லை. 60Kக்கு 16512 ஒர்த்துன்னு தான் நினைக்கிறேன். கண்டிப்பாக ஒர்த்து தான் ப்ரோ. உங்களுக்கு பிடிச்சிருச்சுனாலே ஒன்றும் லைஃப்ல என்னன்னா, நமக்கு ஒரு சில விஷயங்கள் பிடிச்சிருக்கா, அதை 10 பேர் குறை சொல்றதை பத்தி இங்கே ப்ராப்ளம் இல்லை. உங்களுக்கு நல்லா இருந்ததுன்னா நல்லா இருக்குன்னு தான் அர்த்தம், அவ்வளோதான். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சபரிநாத் அப்படிங்கிற நண்பர் வந்து ப்ரோ OnePlus Nord 5 ரீசெண்டாக வாங்கினேன். ப்ரீவியஸ்லி ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். பாக்ஸின் OS யூஸ் பண்றப்ப எனக்கு ஏதோ ஒரு டிசப்பாயின்மெண்ட்டும் இல்லை. எந்த ஒரு டிசப்பாயின்மெண்ட்டும் இல்லை, ஏன்னா சேம் தானே, பார்க்க AOSP இமேஜ் மாதிரி தான் இருக்கும். அதுவும் அப்புறம் கேமரா குவாலிட்டி இஸ் குட், டிஸ்பிளே அண்ட் சவுண்ட் குவாலிட்டி சூப்பர், பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் தாறுமாறு, சாலிடா 11 hours SOT கிடைக்குது. அட்ரஸ் வாங்கிருங்க ப்ரோ. கண்டினியூஸா மொபைல் யூஸ் பண்ண கூட எந்த லேகுமே இல்லை, பட் கொஞ்சம் வார்ம் ஆகிற ஃபீல் வருது. ஓவரால் ஐ எம் ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைட் வித் திஸ் மொபைல். ஸோ Nord 5க்கும் ஓரளவுக்கு நிறைய கிரீன் லைட்ஸ் இருக்கு. சரி, ஓகே, அட்ரஸ் வாங்கிருங்க எல்லாருக்கும். ஆமா, கண்டிப்பா வாங்கி தான் ஆகணும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா Poco F6. ஆமா, இது பேர் என்னது? துரியோதனன் கௌரவன். பேர் பாத்தீங்களா இல்லையா? வேற லெவல்ல இருக்கு, மாஸா வச்சிருக்காரு துரியோதனன் கௌரவன். அடுத்து வந்து Poco F6 பேட்டரி only last 1 day if I use battery saver 90 watt helps a lot. F6 பேட்டரி சின்னதா 5000 mAh தான ப்ரோ பேட்டரி? 5000 mAh தான். 5000 தான் ஞாபகம் இருக்கு எனக்கு. ஆனா அதுவே நான் அப்போ யூஸ் பண்ணும்போது எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா 5000 மாதிரி ஃபீல் ஆகல. 8s Gen 3 தான், பட் ஆனா அவன் HyperOS ஃபுல் ஓபன் இல்ல, ஃபுல் ஓபன்ல இருக்கும். டெம்பரேச்சர்லாம் எகிரிட்டு போகும்ல இது, ஏன்னா அவன் பெர்ஃபார்மன்ஸ் காம்ப்ரமைஸ் கிடையாது. அந்த இது ஸ்கோர் ஸ்டெபிலிட்டி ஸ்கோர் பெர்ஃபார்மன்ஸ் காம்ப்ரமைஸ் கிடையாது ப்ரோ. அவன் 83 லாம் வச்சிருந்தான், ஆனா டெம்பரேச்சர் 53 டிகிரி 50 52 53 லாம் போட்டுருந்தாங்க பார்த்தேன். இங்க பாருங்க, ஒருத்தர் எஸ்பாடா அப்படிங்கிறவர் வந்து I too have F6 brother. I am getting almost 6 hours SOT on an average charge and I am a hardcore gamer, so I play games on my mobile most of the time. Between I charge my mobile to 100% and 5%. And one more thing is to note, I manually update my device to HyperOS 2.1 to HyperOS 2.2 via updater app since the brand is delaying the updates. In my opinion, the battery is good but not great. The animations are too smooth in HyperOS 2.2 and I think HyperOS 3 will be a banger. கண்டிப்பா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், நிறைய பேர் எதிர்பார்க்கறாங்க. ஏன்னா HyperOS 3ல வந்து இவர் சந்தீப்பே கூட சொல்லியிருந்தாருல, Android 16ல வந்து வேற லெவல்ல ஏதோ இம்ப்ரூவ்மென்ட் பண்ணியிருக்கோம், லைட் பண்ணியிருக்கோம், பேட்டரி பண்ணியிருக்கோம்ன்றாங்க. இல்ல என்னலாம் என்னதான் சந்தீப் வந்து ரொம்ப வருஷம் ஃப்ரெண்டா இருந்தாலும் நான் வந்து OS அப்டேட் வர வரைக்கும் நான் அதை யூஸ் பண்ற வரைக்கும் நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்றாரு. இல்ல ஜோக்கு இல்ல, அதேதான். அந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. இவனுங்களை நம்பவே மாட்டேன் நான். வரட்டும். வீரா ஜாக்கி அப்படிங்கிறவர் வந்து ப்ரோ நான் Poco X6 யூஸ் பண்ணுறேன், பவர்ட் பை 7s Gen 2. இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்த்தா ஃபோன் ஹீட் ஆகுது அண்ட் கேம்ஸ் ப்ளே பண்ணாலும் அவ்வளோவா ஹீட் தெரியல. நார்மல் வார்ம் தான், ஆஃப்டர் ரீச்சர்ஸ் 20%, 4 hours தான் SOT வருது.
ஐ எம் சார்ஜிங் ஃபோன் டு 90 to 95% வரைக்கும் சார்ஜ் பண்ணுறேன். சம்டைம்ஸ் டிஃப்ரெண்ட் கஸ்டம் ராம்ஸும் யூஸ் பண்ணுவேன். அதில் மினிமம் 6+ ஹவர்ஸ் எஸ்ஓடி வருது. ஃபோன்ஸில் அதான் எல்லாம் வேற லெவலில் ஒர்க் ஆகும். மொத்தம் பிரச்சனை எங்கே இருக்குது அப்படின்னா இவன் தான் பிரச்சனை. இப்போ ஹை ப்ரைஸ் தான். ஓகே, ட்ராவல் எக்ஸ்ப்ளோரர் அப்படிங்கிறவர் வந்து ஹை ப்ரோ நான் Mi 15 யூஸ் பண்ணுறேன். லாஸ்ட் அப்டேட் 2.2 வந்துருச்சு இல்லையா? இப்போ சம்டைம்ஸ் யூடியூப் பிரைம் வீடியோ ஸ்ட்ரீம் பண்ணும்போது மொபைல் தானாகவே ஆஃப் ஆகிட்டு ஆன் ஆகுது. ப்ராப்ளமானு தெரியல, 2 times ஆகிருக்கு. பவர் ஆஃப் ஆகுதுன்னா ஹார்ட்வேர் இஷ்யூவாக இருக்கலாம். இது வந்து சில சமயங்களில் கோடக் இஷ்யூ வரும் ப்ரோ. ஒரு சில விஷயங்களை ப்ராசஸ் பண்ண தெரியாமல் அப்படின்னு ஆஃப் ஆகிட்டு திரும்ப பூட் ஆகும். ஏன்னா அந்த கோட் அதெல்லாம் ரீட் பண்ண முடியாது. இது வந்து அவங்க அப்டேட்டில் ஃபிக்ஸ் பண்ணணும். எய்தர் சில சமயங்களில் அதை ப்ராசஸ் பண்ண முடியாத மாதிரி ஆப் லெவலில் இஷ்யூ இருக்கலாம். இல்லைனா வந்து லேட்டஸ்ட்டாக வந்திருந்த HyperOS 2.2ல கூட அந்த இஷ்யூ இருக்கலாம். இது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபிக்ஸ் ஆகும். எப்படியா இருந்தாலும் இப்போதைக்கு டிவைஸ் வாரண்டியில் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. அதான் இப்போதானே வந்துச்சு நம்ம ஊருக்கு Xiaomi 15. எப்படியும் ஒரு 1 மாதம் அப்சர்வ் பண்ணுங்க. அடுத்த வருஷம் தான் 1 இயர்லாம். அதனால அப்சர்வ் பண்ணுங்க. இன்னும் ஒரு 1 மாதம் அப்டேட்டுக்கு அப்புறமா திரும்ப அடுத்த அப்டேட்லயும் இப்படிதான். அடுத்த அப்டேட்லயே வருது. Xiaomi கிட்டயும் நீங்க ரிப்போர்ட் பண்ணிட்டு Xiaomi சர்வீஸ் சென்டர் எடுத்துட்டு போயிருங்க. மேக்ஸிமம் அவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா க்ளீன் ஃபிளாஷ் பண்ணி கொடுப்பாங்க. ஆமா, பேக்கப் மட்டும் எடுத்துட்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு புது வாய்ஸ் போட்டு கொடுத்துருவாங்க. ஜெகன் சுனில் அப்படிங்கிற நண்பர் தான் ஐம் யூசிங் Vivo T1 44W மாடல். ஐ ரீசென்ட்லி காட் a security patch அப்டேட் வந்துருச்சு. அதுல இருந்து எனக்கு கொஞ்சம் பேட்டரி ட்ரெயினா இருக்கு. There are some issue in OS like when I was off Wi-Fi not turn off. Oh, sometimes hotspot takes time to get on. Camera always lags since I bought. நான் நிறைய டைம் சர்வீஸ் சென்டர் கொண்டு போயிட்டு கேமரா லேக் ஆகுதுன்னு சாஃப்ட்வேர் அப்படியே டிகிரேட் பண்ணி தந்துட்டாங்க. பட் ஐ கரண்ட்லி யூசிங் Android 14. நான் Android 12 யூஸ் பண்ணலாம்னு பார்த்தா அதில் ஒரு ஸ்பிளிட் ஸ்க்ரீன் மினி விண்டோ எதுவுமே இருக்காது. அந்த ஃபீச்சர்ஸ் எதுவும் இல்லை, பேசிக் ஃபீச்சர்ஸே இல்லை அப்படின்றாரு. அதனால அவரால் டீக்ரேடும் பண்ண முடியல அப்படின்னு வருத்தப்படுறாரு. வாழ்க்கையிலே ஏகப்பட்ட பிரச்சனை தான் ப்ரோ. உண்மைதான். சரி, என்ன பண்ணுறது இப்போதைக்கு வந்து அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இப்போ தான் அப்டேட் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறீங்க. கொஞ்ச நாள் கழிச்சு வேணால் ரீசெட் மட்டும் பண்ணிவிட்டு திரும்பியும் Android 14 யூஸ் பண்ண வேண்டியதான். வாழ்க்கை எப்படியே போச்சுன்னா எல்லாருமே ரீசெட் மட்டும் தான் பண்ணுவோம். காலையில் எழுந்ததுமே ரீசெட். ஆமாம், காலையில் டெய்லி ஒரு 20 நிமிஷம் ஒர்க் என்னன்னா க்ளவுட் ரீஸ்டோர் ரீசெட் க்ளவுட் ரீஸ்டோர் ரீசெட் க்ளவுட் ரீஸ்டோர். ஐயோ வேற வேலையே இல்லையா எனக்கு? நான் என்னங்க பண்ணுறது, தெரிஞ்சா பண்ணுறேன். ரீசெட் அவ்வளோதான், க்ளவுட் ரீஸ்டோர். ஓகே, சதீஷ்குமார் அப்படிங்கிற நண்பர் வந்து காய்ஸ் எனக்கு ஒரு டவுட். யாராச்சும் சாம்சங்கில் M35 வச்சிருக்கீங்களா? பிகாஸ் யூடியூப்ல 720pக்கு மேலே வச்சா ஆட்டோமேட்டிக்காக 480p ஆப்ஷன் போயிடுது. 480க்கு மேலே ஸ்லோ ஆக மாட்டேங்குது. நான் யூடியூப்ல ப்ராப்ளம்னு நினச்சேன், அப்டேட் பண்ணேன், கிளியரும் டேட்டாவும் பண்ணி பார்த்துட்டேன். பண்ணாலும் அப்படி தான் ஆகுது. இது சில சமயங்களில் யூடியூப்ல வந்திருக்க லேட்டஸ்ட் அப்டேட்னால கூட இருக்கலாம். பக்கு எங்கே போனாலும் வந்துருது ப்ரோ. ஆமாம், என்னைக்கு வந்து அதை ஹச்சில் யூஸ் பண்ணாங்கனோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்ததோட அதிகமாக இப்போ Android iOSல பார்த்துக்கிட்டு இருக்கேன். கரெக்ட். இதுக்கு தான் நான் சொன்னேன், எங்கப்பா அந்த பொருள் எடுத்துடலாமா? Nokia 9லாம் வந்து 3 அப்டேட் தான் வந்துச்சு. நீங்க வேணா ஏதாவது தேர்ட் பார்ட்டி யூடியூப் ஆப் Brave browser அதெல்லாம் செக் பண்ணி பாருங்க. Brave browserல செக் பண்ணி பார்க்கலாம். யூடியூப் அதுல 1080p வருதான்னு செக் பண்ணி பாருங்க. ஏன்னா ஃபோன் கேப்பபிள் தான். ஆமா, ஆக்சுவலா ஃபோன் இஸ் கேப்பபிள். தமிழ் பிரபு எஸ் ப்ரோ ஆஃப்டர் PantageOS 15 அப்டேட் கேமரா குவாலிட்டி அண்ட் வீடியோ குவாலிட்டி டவுன் கிரேட் ஆயிருக்கு. வீடியோ ஓப்பன் பண்றப்ப லேக் ஆகுது. இந்த ப்ராப்ளம் அப்டேட்டுக்கு அப்புறம் தான் ஃபேஸ் பண்றேன். இவங்களை வந்து வெட்டி தூரத்துக்கு போடணும் ப்ரோ, காட்டு பேத்திக்கிட்டு. ஓகே அண்ணா, நான் OnePlus Buds Pro 3 6 மாதம் முன்னாடி வாங்கினேன், மிஸ் ஆயிடுச்சு. இப்போ ரீசெண்டாக அதே OnePlus Buds Pro 3 வாங்கினேன். ஆனால் சவுண்டு எஃபெக்ட் வேற மாதிரி இருக்கு. ரொம்ப நேரம் கேட்டு ஒரு மாதிரி இருக்கு. ஒரிஜினலா இல்லையான்னு எப்படி செக் பண்றதுன்னு சொல்லுங்க அண்ணா அப்படின்னு சொல்லியிருக்காரா. பர்ன் இன் ப்ராசஸ் அது ஓகே. பட் ஆனால் அவர் ஒரிஜினல் தான் வாங்கியிருக்கானா என்னன்னு தெரியல அப்படின்றாரு. வாங்கின இடத்துல திரும்ப வாங்கியிருந்தாருன்னா ஒரிஜினலாக தான் இருக்கணும். ஒன்று ஓகே. இல்லை ரெண்டாவது என்னன்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட் கரெக்ட் ப்ரோ. ஆனால் ஹேமெலோடி அப்படிலாம் காட்டாது, டூப்ளிகேட். அது ஒன்று. அடுத்து என்னன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா இது எப்பயுமே நடக்கிறது ப்ரோ. ஆமா, பர்னிங் கரெக்ட். அது கரெக்ட் தான். ஏன்னா OnePlus Buds 2 நீங்க சொன்னீங்கல்ல பேட்டரி மாத்திரானே இப்போ வரைக்குமே அடிக்க முடியாது அப்படின்றீங்களா? பாக்குறீங்களா? இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி நீங்க என்ன கேட்டீங்க? இது கேட்டிருந்தீங்கல்ல, பவர் ஹவுஸ் கேட்டிருந்தீங்கல்ல. இங்க பாருங்க, தலைவன் சிங்கிள் டிரைவர் தான். இந்தாங்க, ஹெவியா ஆன்ல இருக்கு. ஏஎன்சி ஆன்லயா இருக்கு? இல்ல ப்ரோ, அது ஃபீலே அப்படிதான் இருக்கா. பொறுங்க பாத்துடலாம். ஏஎன்சிலாம் வேணாம் நமக்கு ஏஎன்சி வேணாம், ஆஃப்ல தான் இருக்கு. ஸோ இஎன்சி அவ்வளோ அக்ரெசிவா இருக்கு. அதான் எல்லாமே அமைதியாயிடுச்சு எனக்கு. ஓகே, OnePlus சிக்னேச்சர் சவுண்டு கிளிகளையும் கிழிப்போம், இறங்கி அடிப்போம். இது ஏன் இந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது அப்படின்னு பார்த்தா, நானே ரொம்ப மாசமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். உள்ளே இருக்கிற டிரைவர்ஸ் வந்து எனக்கு அடாப்ட் ஆகிடுச்சு நல்லாவே. நான் எப்படிப்பட்ட மியூசிக்ஸ்லாம் கேட்பனோ அது எல்லாத்தையுமே அது ப்ளே பண்ணி அதுக்கு டியூனே ஆகிடுச்சு. ஸோ இப்போ மியூசிக் குவாலிட்டி வந்து எனக்கு இப்போ இதில் கேஸ் பேட்டரி மட்டும் மாற்றணும்னு நினைக்கிறேன். நான் கடைசி வரைக்கும் இந்த பட்ஸ்லேயே செட்டில் ஆக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதில் வந்து நம்மளால் பேட்டரியை மாற்ற முடியுது.
ஸோ பேட்டரி இதுக்கு சப்ளை கிடைக்கிற வரைக்கும் நான் இந்த பட் விட்டு வெளியே போக மாட்டேன். OnePlus பட்ஸ் ப்ரோ தான், ரங்கராய சக்திவேல் தான் அப்படின்ற மாதிரி தான். திரும்ப திரும்ப இதே தான். லேட்டஸ்ட் பட்ஸ்ல கேக்குற மாதிரியே இருக்குது. செம குவாலிட்டியா? கண்டிப்பா. அதுதான் லேட்டஸ்ட் பட்ஸ்ல கேக்குற. நான் இப்போ என்ன பிளான்ல இருக்கேன்னா ப்ரோ, இதுக்கு வந்து எனக்கு இப்போ கேஸ் பேட்டரி மாத்தினா போதும்னு நினைக்கிறேன். ஓகே. கேஸ் பேட்டரி மாத்திட்டேன்னு வைங்களேன், திரும்ப எனக்கு புதுசு மாதிரி ஆயிடுமா? நான் பட்ஸோட பேட்டரி மாற்ற முடியுதுன்னு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா உள்ள சால்டர் பண்ணலாம். ஸோ பட்ஸோட பேட்டரியை மாற்றி திரும்ப 1 வருஷத்துக்கு ஒருக்கே 1.5 வருஷத்துக்கு ஒருக்கே மாற்றிப்பேன். ஓகே. எனக்கு அப்போ மொத்தம் என்ன ஆயிடுதுன்னா, இப்போ எப்படி ஸ்பாட்டிஃபை சப்ஸ்கிரிப்ஷன் மாதிரி ஒரு 1.5 வருஷத்துக்கு ஒருக்கையோ என்னமோ ஒரு 1000 ரூபாய் நான் செலவு பண்ணேன்னா திரும்ப என் தலைவன் வந்து பேக் டு குவாலிட்டி வேற லெவல். ஆனா எத்தனை வருஷத்துக்கு இந்த மேக்னெட்டே யூஸ் பண்ணிட்டு இருப்பேன். குவாலிட்டி மிரட்டுது ப்ரோ. யோசிச்சு பாருங்க ப்ரோ, நம்ம வந்து இப்போ பட்ஸ் 4 யூஸ் பண்ணோம், பட்ஸ் 3 யூஸ் பண்ணிருக்கோம், பட்ஸ் ப்ரோ 3 யூஸ் பண்ணிருக்கோம். OnePlus-ஓட சிக்னேச்சர்ஸும் நமக்கு தெரியும். இப்போ டைனோ ஆடியோ வேற இருக்கு. இதுல ஒண்ணுமே கிடையாது. இத மேட்ச் பண்ணுதுங்க. ஆனா சிங்கிள் டிரைவர் தான். பேஸ் எப்படி ப்ரோ இருந்தது? சூப்பரா இருந்துச்சு. வேற லெவல். எனக்கு வந்து இதோட அவுட்புட் வந்து சிமிலர் டு OnePlus Buds 4 சொல்லலாமா? இல்ல ஹைலைட் 3 Buds 4 இங்க பாருங்க ப்ரோ. எனக்கு இன்னொன்னு என்ன, பட்ஸோட சைஸ். ஆமா, ஸ்டெம்மோட சைஸ். எல்லாமே குட்டி. இது கொஞ்சம் பிரீமியமா இருக்குங்க இந்த மாடல் Buds 2. பட் ஆனா இப்போ நான் பட்ஸ் 1 ப்ரோ பண்றேன். இது Buds 1 அது. Buds Pro. ஏனா Buds 2 ல இருந்தே டைனோ ஆடியோ. Buds 2 ல இருந்தே டுவல் டிரைவர். ஆமா, தலைவன் சிங்கிள் டிரைவர். ஓகே. ஒரே ஒரு மேக்னெட் தான். நான் அதான் சொல்றேனே, இது வந்து ஒரு ஃபேக்டர் ப்ரோ. அதனால தான் உங்களுக்கு வந்து ஆடியோ குவாலிட்டி டிஃபரன்ஸ் தெரியும். மேபி ஒரு 6 months யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ப்ரோ. ஹேமலடி ஆப்ல காட்டிச்சுனா அது ஒரிஜினல் Buds தான். இன்னொன்னு நல்ல ப்ரோ, ஒரு நாள் பேசாம என்ன பண்ணுங்க, நைட் தூங்க போறதுக்கு முன்னாடி எப்படியும் 8 மணி நேரம் தூங்குங்க, பாட்ட போட்டு விட்டு படுத்துங்க. பாட்ட போடிட்டு இருக்கான். ஒரு 70 60ல இருந்து 70% வால்யூம் வச்சுங்க. போட்டு விட்டு நீங்க போய் தூங்குங்க. அடுத்த நாள் காலையில எடுத்து சார்ஜ் கேஸ்ல வைங்க, சார்ஜ் ஏறட்டும். அடுத்த நாள் நைட்டு திரும்பி இதே பண்ணுங்க. தொடர்ந்து ஒரு 15-20 நாள் பண்ணுங்க. உங்க பட்ஸ்ல டிஃபரன்ஸ் தெரியும். நல்லா பர்னிங் ஆயிரும். சூப்பரா இருக்கும். இன்னொன்னு என்னன்னா, ஹேமலடி 80 வச்சிருங்க. நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க இந்த பர்னிங்கிறது வந்து ஒரு மித் அப்படி நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. அப்படி மித்தா இருந்ததுன்னா என் ரியல் லைஃப்ல ஏன்னா இந்த வித்தியாசம் பாக்குறேன். நான் வந்து போட்ராக்கஸ் 335 மட்டுமே 3-4 தடவை வாங்கினேன். கெட் நியூ மட்டுமே பாத்தீங்கன்னா நான் டெஸ்ட் பண்ண காலத்துல ஒண்ணு, ஃபைனல் ப்ராடக்ட் ஒண்ணு, அதுக்கப்புறம் நான் மட்டுமே ஒரு 7-8 வாங்கினேன். கரெக்ட். ஸோ அப்போ இவ்வளவு ப்ராடக்ட்ஸ் வாங்கும் போது எனக்கு வந்து கெட் நியூ நான் அந்த லாங் டேர்முக்கு வந்து இன்சுலேஷன் டேப்லாம் போட்டு யூஸ் பண்ண இல்லையா, அந்த இதை மேட்சே பண்ண முடியாத மாதிரி ஆச்சு. ரீசன் என்னன்னா, அதுல வந்து எனக்கு ஐபி ரேட்டிங் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனா இன்சுலேஷன் டேப் போட்டு நான் பாட்டுக்கு ஒரு வருஷம்லாம் யூஸ் பண்ணேன். ஏன்னா ஸ்வெட் ஆகும்ல. ஆமா. ஸோ அந்த குவாலிட்டி மேட்ச் பண்ண மாதிரி இருந்தது. ஆனா என்ன ஆச்சுன்னா, அதுக்கப்புறம் நான் கெட் நியூ வாங்கி அதை திரும்ப ஒரு வருஷம் யூஸ் பண்ணும்போது எனக்கு அந்த குவாலிட்டி மேட்ச் ஆச்சு. ஸோ அவ்வளோ நாள் ஆக தான் செய்யுது. அதனால நீங்க என்ன பண்ணலாம்னா, இந்த மாதிரி நைட்டு ஆன் பண்ணி வச்சுட்டு போயிருங்க, உங்களுக்கு கண்டிப்பா அந்த வித்தியாசம் தெரியும் ப்ரோ. ஆனா டூப்ளிகேட்டா இருந்ததுன்னா ஹேமலோட ஆப்லாம் டிடெக்டே ஆகாது. கரெக்ட். ஓகே. சுதாகர் அப்படிங்கிற நண்பர் வந்து ஐ எம் யூசிங் Oppo K13. இட்ஸ் வெல் குட் ஃபார் டிஸ்பிளே பேட்டரி, டீசென்ட் பர்ஃபார்மன்ஸ், நோ லேக், பேக் கேமரா குவாலிட்டி இஸ் வெரி புவர் when compared to the selfie, but selfie also okay for this budget. I bought it from Flipkart, 16K. It's very good mobile bro except camera அப்படின்னு சொல்லியிருக்காரு. சஞ்சய் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவங்க K13 வந்து பேட்டரி பேக்கப்புக்கு வாங்கலாம். சஞ்சய் வந்து என்ன சொல்றாருன்னா, ஐ எம் யூசிங் MSI லேப்டாப் ப்ரோ, பட்ஜெட்டுக்குள்ள வரும், ஃபார் ஸ்பெக்ஸ் இருக்கும், பட் அதர் பிராண்ட்ஸோட பவர் கம்மியாக தான் கொடுப்பாங்க, ஜிபியோட. இது ஆல்ரெடி நான் படிச்சிருக்கேன் ப்ரோ. இது நான் சொன்னேன். என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆன் பேப்பர் ஸ்பெக் செமையா இருக்கும், பட் டெலிவர் பண்ணும்போது அது அப்படியே டெலிவர் பண்ணாதுன்னு சொல்லி. பவர் வந்து டிடிபில கம்மியா இருக்குன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இருக்கிறதுல வந்து பவர் உங்களுக்கு மெயினா இருக்கும். கேமிங்க்கு வந்து அந்த பவர் அவுட்புட் ரொம்ப முக்கியம். இவன் வந்து டிடிபி கம்மி பண்ணி கொடுக்குறான் அவன். ஸோ இது செம்ம டேட்டாவாக இருக்கும். நந்தகுமார் ப்ரோ என்ன சொல்லியிருக்காருன்னா, ப்ரோ ஐக்கூன் Neo 9 Pro யூசர், அது வந்து 8 Gen 2. நான் ஸ்விட்ச் டு Moto H60 Pro, இது வந்து 8350. So as far as used 1 year, Neo 9 Pro is not a good option to buy, and I'm getting a feeling that the after update camera quality is drastically reduced in the phone. Battery backup is reduced for me, but charging speed is consistent. Selfie camera also became useless. That's why I switched to 60 Pro. Display quality performance is still tight on iQOO. அதான் iQOOட ப்ளஸ் வந்து பெர்ஃபார்மன்ஸ் அதெல்லாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அஜய் அப்படிங்கிற நண்பர் வந்து, ப்ரோ நானும் Neo 9 Pro யூசர் தான் ப்ரோ, சேம் இஷ்யூ எனக்கும் இருக்கு. கேமரா 20K மொபைல் மாதிரி ஃபீல் ஆகுது. நானும் 12 to 56 GB வேரியன்ட் தான் யூஸ் பண்றேன். ஸோ அப்போ அந்த Neo 9 Pro இனிஷியலா வரும்போது பார்த்தீங்கன்னா நல்ல இம்பாக்ட் ஏற்படுத்துச்சு. கேமராக்காக கிடையாதுங்க, அது கேமிங் தான், பெர்ஃபார்மன்ஸ் தான் ஃபுல்லா. இங்க என்ன பிரச்சனைனா, கேமிங்ன்றது புரியுது ப்ரோ. Neo 10 நான் யூஸ் பண்ணேன், நீங்க பாத்தீங்க. எப்ப பாரு வந்து என்ன பண்ணோம்னா, அண்டர் எக்ஸ்போஸ்ட் இமேஜ் எடுத்து. கரெக்ட். ஆமா. ஆனா வைப்ரண்டா இருந்தது. யாராவது இப்போ சோஷியல் மீடியா போஸ்ட் பண்ணாங்கன்னா எல்லாரும் கிளாப் தட்டுவாங்க. இது அந்த மாதிரி இல்லங்கறாங்க. என்னாச்சுன்னா, நான் நம்ம ஜெரால் ப்ரோவோட சேர்ந்து iQOO கனெக்ட் வாக் மாதிரி ஒன்னு போயிருந்தோம். ஓகே. அப்ப வந்து இந்த தக்ஷின் சித்ரா போயிட்டு அங்க போட்டோஸ்லாம் எடுத்தோம். அப்ப Neo 9 Pro யூசர்ஸ் இருந்தாங்க. ஓகே. அப்ப அவங்க எடுத்த போட்டோஸ்க்கு அவார்ட் கொடுக்குற அளவுக்குலாம் போட்டோ இருந்தது. இப்போ ஒரு 6 மாசம் கழிச்சு தலையில இருந்ததுன்னா விளங்குமா? கரெக்ட். சோ இது வந்து தப்பு. இது வந்து அவங்க தான் பார்க்கணும். சோ அது வந்து கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. நீங்க அந்த கம்யூனிட்டில ரிப்போர்ட் பண்ணுங்க. iQOO கம்யூனிட்டி ஆப் இருக்குல்ல, அத போய் ரிப்போர்ட் பண்ணுங்க. வருண் ப்ரோ என்ன சொல்றாரு, iQOO Neo 9 Pro கேமரா பெருசா யூஸ் பண்ணவே மாட்டேன். கேமரா மெயின்லி டாக்குமெண்ட் ஸ்கேன் பண்றதுக்கு மட்டும் தான். அகேஷனல் போட்டோஸ். என்னோட கேமரா யூஸ் கம்மி தான். பேட்டரி ட்ரைன் இஷ்யூ இருக்கு. கேமிங் பண்ணல.
ஓ ஆனாலும் 4 hours SOT தான் வருது. ஆனால் செட்டிங்ஸ் பேட்டரி செக் பண்ணும்போது 10 hours காமிக்குது. டார்க் மோடு கோளாராக இருக்கு. யூடியூப் ஆப் டார்க் மோடில் போட்டால் ரீலோடு பண்ணதுக்குள்ள ரீலோடு சிம்பிள் பிளாக்காகவே இருக்கு. இதை மாதிரி இஷ்யூஸ் இருக்கு ப்ரோ. யூடியூப்ல ஃபுல் ஸ்க்ரீன் போட்டால் மினிமைஸ் பண்ணி திரும்ப யூடியூப் வரும்போது மினி ஸ்க்ரீன் ஆகுது. வாட்ஸ்அப் ஒன்லி, நோ அதர் மெட்டா ஆப்ஸ் லைக் FB இன்ஸ்டா கூட யூஸ் பண்ணல. யூடியூப் யூஸ் பண்ணுவேன். டோட்டலாக 21 ஆப்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். வாங்கும்போது 10 hours SOT இருந்துச்சு. May 24, 2024 வாங்கியிருக்காரு. இனிமேல் செக்யூரிட்டி அப்டேட்ஸ் கூட பண்ண மாட்டேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு வாட்டி ரீசெட் பண்ணிடுங்க ப்ரோ. மேஜர் அப்டேட்டுக்கு அப்புறம் கூட இந்த இஷ்யூ இருக்கும். ரீசெட் பண்ணிட்டு நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிங்க. அந்த பழைய பிரச்சனை எல்லாமே ஃபிக்ஸ் ஆகிட்டு உங்களுக்கு அந்த 10 hours கூட வரும். திரும்ப 10 hours வருதோ இல்லையோ அட்லீஸ்ட் ஒரு 6 to 7 hours வரும். மனசுக்கு நிம்மதியாக இருக்கும். 7 hours வரும் எனக்கு தெரிஞ்சு. சாயல் அப்படிங்கிற நண்பர் வந்து ஐம் யூசிங் சாம்சங் A55 7 months சூப்பர் UI டிஸ்பிளே, பேட்டரி சைக்கிள், ஏர்டெல் 5G சூப்பர் கேமரா பெஸ்ட்டு, டைரக்ட் கேலரி, நோ லாக்கு. நோ லாக்கா? ஆப்பிள் லாக்லாம் கிடையாது இல்லை அதில். ஓ சாம்சங் தேர்ட் பார்ட்டியில் தான் இன்ஸ்டால் பண்ணணும். அது ஒரு கோளாறு. செக்யூர் ஃபோல்டர் தான். அதான் ஒரு ஆப்ஷன் இருக்கு. நீங்க அதுல போய் ஆப் கூட இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். செக்யூர் ஃபோல்டர்ல தனியா செக்யூர் ஃபோல்டர்ல போயிட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம், எல்லா ஆப்பையும் உள்ளதுக்கு போட்டு அங்க நீங்க லாக் ஸ்கிரீன் வச்சுக்கலாம். கரெக்ட். ஒரு கீயை போட்டு ஒரு பின் போட்டு வச்சுக்கலாம். தாமோதரன், சாம்சங் A series ஆல்வேஸ் சூப்பர் ப்ரோ. A50 யூசர் 2 years, நெக்ஸ்ட் A52 யூசர் 5G 3 years. இதுல என்ன ஹைலைட்னா A52 years தான் லாஸ்ட் ஃபோன் டு ஃபீச்சர் 3.5 ஜாக் வேற. நச்சு ஃபோன். 2 மொபைல்ஸும் இப்போ வீட்டில் தான் யூஸ் பண்றாங்க. நவ் நார்டு 4 யூஸ் பண்றேன். பட் சாம்சங் ரொம்ப மிஸ் பண்றேன். ஒன்லி அட்வான்டேஜஸ் பேட்டரி பேக்கப் இன் நார்டு 4. அதர்வைஸ் சாம்சங் தான் எனக்கு பிடிச்சிருக்கு. Charuk Kishore, I am facing too much lens flare issue on the night with my S24 FE after 1 UI 7. Who all other facing it? Bro, simple. First என்ன தெரியுமா, நம்ம ஃபோனும் கொஞ்சம் ஏஜ் ஆகுது, ஸ்மட்ஜஸ் ஆகும். பக்காவாக க்ளீன் பண்ணுங்க. சில சமயங்கள் எந்த அளவுக்கு நான் லென்ஸை க்ளீன் பண்ணுவேன்னா, ஓப்பனாக சொல்கிறேன், நான் வந்து சைக்கிளிங்லாம் போகும்போது என்ன ஆகும்னா காட்டன் ட்ரெஸ் போட மாட்டேன். அப்போ நைலான் மாதிரி தான் இருக்கும். ஆமா நைலான் தான் இருக்கும். அப்போ அது வந்து உரியறதுக்கு வாட்டர் அது ஒரு மாதிரி அப்படியே கீழே ட்ரிப் ஆகி போறதுக்காக வச்சிருப்பேன். ஏன்னா காட்டன் ட்ரெஸ் நல்லா உறிஞ்சு வச்சுக்குமா வெயிட் ஆயிடும். ஆமா. நான் இப்போ என்ன ஆயிடுதுன்னா இந்த சிந்தட்டிக் ட்ரெஸ் வச்சு தொடச்சா துடைக்கவே முடியாது. காட்டன் தான் நல்லா துடைக்கும். அப்போ வேற வழி இல்லாம சில சமயங்கள் என்ன பண்ணுவேன்னா லைட்டா எச்ச தொட்டு லென்ஸ் மேல வச்சு அதுக்கப்புறம் தான் துடைக்கிற அளவுக்கு இருக்கும். சும்மா தொடச்சா போவே போகாது. கிரீஸ் மாதிரி ஆயிடும். கிரீஸ் மாதிரி ஸ்வெட்ல ஆயில் இருக்கும்ல, அந்த ஆயில் எல்லாம் மட்டும் ஒரு டைப் ஆயிடும். நீங்க இதை வந்து நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. நீங்க என்ன பண்ணுங்க, கண்ணாடிக்கு ஒரு கிளாத் கொடுப்பாங்க, அதை எப்பயுமே உங்களோட பர்ஸ்ல வச்சுக்கோங்க. அந்த ஃபைபர் கிளாத் லென்ஸ் சொல்யூஷன் கிளீனர் கூட வாங்கிக்கோங்க. நீங்க அதை வாங்கிட்டு ஸ்ப்ரே பண்ணாலே நீட்டா எடுத்துரும். அந்த க்ளீன் பண்ணிடுறது லென்ஸ் சொல்யூஷன். இந்த நம்ம ஸ்பெக்டாக்கிள் லென்ஸ் கார்ட்லாம் போனீங்கன்னா 200 300 தான் அந்த லிக்விட். வாங்கிட்டீங்கன்னா ஸ்ப்ரே பாட்டிலோட வந்துடும் அது. ஓகேயா? என்னடா இது ஒரு எச்ச தொட்டுலாம் அழிக்க சொல்றாரு அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா நிஜமாவே கேமரா அது ஒரு மாதிரி நம்ம கிறுக்கனா ஆயிட்டோம்னு வைங்களேன், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா புரிஞ்சிடும். அந்த டைம் நம்ம வாட்டர் பாட்டில இருந்து தண்ணி எடுத்து ஊத்துறதுக்குலாம் பாட்டில் இருக்கணும், இல்லாட்டி அதுக்கு சிச்சுவேஷன் இருக்கணும். கரெக்ட். அப்படி இல்லைன்னா இதான் இருக்கலே ஷார்ட் கட்டு. சரி, அடுத்து வந்து முத்துக்குமார் அப்படிங்கிற நண்பர் வந்து M30s ஸ்டில் சர்வைவிங் 5 years ப்ரோ, ஸ்டில் கிவிங் 6 hours SOT. உங்க அட்ரஸை தேடி கண்டுபிடிச்சு நேரம் அந்த ஃபோனை போட போறாங்க. ஸோ M30s எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட் வச்சிருக்காரு. இது வரைக்கும் அவருக்கு CPU ரீபாலிங் கூட பண்ணல ப்ரோ. மேல இருக்க பேனல் கலந்து வந்துச்சு, பேட்டரி மாத்திரி பேனல திரும்ப ஸ்டிக் பண்ணி கொடுத்தாச்சு. ஓகே, கிறிஸ்ராஜ் அப்படிங்கிற நண்பர் வந்து ப்ரோ அமேசானில் லேப்டாப் வாங்கினேன், 4 months அவுட் ஆஃப் வாரண்டியில் வந்துச்சு. அதுவும் இந்த வேஸ்ட் ஃபெல்லோ கிளிக்டெக் ரீட்டைல் தான். ஆமாம், அவாய்ட் பண்ணுறது பெட்ரு. அடிச்சு நொறுக்கிட்டீங்களா இல்லையா? நீங்கள் அந்த கதைகளை சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அது என்ன ஃபாலோ ரீப்ளேஸ்மெண்ட்டா, ரிட்டர்ன் ரீப்ளேஸ்மெண்ட் ஏதாவது பண்ணீங்களா? பிரச்சனை. அடுத்து ஒயிட் FF அப்படிங்கிறவர் வந்து மோட்டோ Edge 15 Neo கேமரா குவாலிட்டி கம்மி ஆயிடுச்சு ப்ரோ ஆஃப்டர் செவரல் அப்டேட்ஸ். இது வேறையா? வாங்கும் போதே அது வந்து ரொம்ப எக்ஸலன்ட் கேமரா கிடையாது, பட் ஓரளவுக்கு நல்ல கேமரா, மீனிங்ஃபுல்லான கேமரா. அடுத்து பரத் ஸ்ரீனிவாஸ், பியாண்ட் எக்கனாமிக் ரிப்பேர். அதான் BERன்னு என்னன்னு கேட்டால அதுக்கு சொல்லியிருக்கிறாரு. When the service center determines that repairing your device would cost as much as more than replacing it, they declare the BER. Service center will charge a replacement fee, often close to the cost of the new unit or major module. If the device is under active warranty, there is no hardware damage from your end, you should not accept the change. Accept the charge. ஆமா. I am not a technician, but பரவாயில்ல ப்ரோ, நல்ல இன்ஃபர்மேஷன் இல்ல போட்டுருக்காரு. ஏன்னா ChatGPT பஜாஜ் ஃபைனான்ஸ்க்கு போயிடுச்சு BER. வேற லெவல். அவங்க நீ போங்க அங்க போங்க, நீங்க நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிச்சு. அப்புறம் நிதிஷ் ப்ரோ, எனக்கும் சேம் இஷ்யூ ப்ரோ, switched from Jio to Airtel. The staff just changed it to postpaid without my consent. Even though I asked her to switch to prepaid, the staff told that the first month full postpaid மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். After my first month, when I went to the store and asked to change to prepaid, told minimum 3 months postpaidல யூஸ் பண்ணணும். What is this? postpaid ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு ப்ரோ. ஃபேமிலியா மார்ட்டிங்கன்னு வைங்க, குடும்பத்துல இருக்கிற 50 பேரும் ஏர்டெல் வந்துட்டீங்கன்னா 1500 ரூபாய் பில் மாதிரி வரும். அந்த மாதிரி ஏதாவது டாக்டிக்கலா நீங்க மூவ் பண்ணீங்கன்னா பில்லு கம்மி பண்ணிடலாம். ஆனா ஹைலைட் என்னன்னா, நீங்க அதிகமா மொபைல் டேட்டா யூஸ் பண்ணுவீங்கன்னா அப்போ உங்களுக்கு இது வந்து கம்ஸ் ஹேண்டி. அப்படி இல்லைன்னா வேஸ்ட் தான். அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து ஹரி
ப்ரோ எனக்கு 80 to 20% பேட்டரி யூஸ் பண்ணுறேன், 1 hour தான் யூஸ் பண்ணுறேன், 10% சார்ஜ் ட்ரெயின் ஆகுது. 1 ஹவருக்கு 10% ட்ரெயின் ஆகும். சாலிடாக 6 hours வருது நான் ஸ்டாப் யூஸ் பண்ணால். ஆனால் மெட்டா ஆப்ஸ் அண்ட் பிஜிஎம்ஐ மாதிரி பிக் கேமோட 1 hour கேம் பிளேக்கு 15 to 20% ட்ரெயின் ஆகுது ப்ரோ. மை டிவைஸ் நேம்னு சொன்னால் ஷாக் ஆகிடுவீங்க, போக்கோ X6 Pro. ஸோ இதை சொன்னால் சொல்லலை, கரெக்ட் தான், சொல்லலைன்னா நாங்கள் எதுன்னு தேடிட்டு இருக்கோம். சொன்னனால நாங்கள் ஷாக் ஆகலை. ஓ அந்த ஃபோனா, ஓகே அது நார்மல் தான். இல்லை அந்த ஃபோன் வந்து பர்ஃபார்மன்ஸ் வருதுன்றாரு, அதுக்கு சொல்கிறாரு அவர். இல்லை அடிச்சு துவைக்கிறேன், ஆனால் இந்த பெரிய கேம்லாம் அண்ணா 1 hourக்கு 20% போகுதுல்ல. ஸோ அப்போ என்ன 60% அவருக்கு 6 மணி நேரம் எஸ்ஓடி வருது. ஸோ அதான் சொல்கிறாரு. ஸோ XZen on அப்படிங்கிறவர் வந்து ஐம் யூசிங் போக்கோ F7 ஃபர்ஸ்ட் சேல் அப்போ வாங்கினேன் ப்ரோ. ஆஃப்டர் அப்டேட்டு 2.0.102 பேட்டரி நல்லா இருக்கு, 80 to 20%, அப்போ 60% தான் யூஸ் பண்ணுறாரு. சாலிடாக எனக்கு 78 hours எஸ்ஓடி வருது. ஹீட்டிங் ப்ராப்ளமும் கம்மியான மாதிரி தான் ஃபீல் ஆகுது. அப்கமிங் டேஸில் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தால் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு. எது 80 to 20ல் அவ்வளோ வருதா லைட் யூசேஜா ப்ரோ? எனக்கு வந்து 100 to 20 hours ஆனஸ் தான் வருது மாடரேட் யூசேஜில் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் 2 days பிஃபோர் தான் ப்ரோ அப்டேட் பண்ணேன். டுடே மார்னிங் 80ல் எடுத்தேன். ஈவினிங் போல் பார்க்கும்போது 22 இருக்குது. டிஜிட்டல் வெல்பீயிங்கில் பார்க்கும்போது 7 hours 12 minutes. அவருக்கு எஸ்ஓடி வருது, ஒருத்தருக்கு வரல அப்படின்னு போட்டு. ஆமாம் அவருக்கு 7 hours தான் வருது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 60% வருதுன்றாரு. ஆமாம். அஜ்மல் கான் அப்படிங்கிறவர் வந்து ப்ரோ ஐம் யூசிங் OnePlus 13 ஆட்டோமேட்டிக் கால் கட்டிங் ப்ராப்ளம் அண்ட் இன்கமிங் ரிங்டோன் வால்யூம் லோ ஆகுது. வாட் கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம்னு தெரியலை, நீங்கள் சொல்லுங்கள். இது எனக்கும் புதுசாக தான் இருக்குது, மேபி பக்காக இருக்கலாம். நிறைய பேர் ஒரு சில பேர் போட்டு கால் வரும்போது இந்த ஒரு சில இதுல ஆப்ஷன் பார்த்துருப்போம்ல ப்ரோ, கால் வரும்போது வால்யூம் வந்து கம்மியா இருக்கும், அப்புறம் அப்படியே இன்க்ரீஸ் ஆகுமே. இன்க்ரீஸ் ரிங்டோன் வால்யூம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஆமா ஆமா, அது எல்லா போன்லயும் இருக்கான்னு தெரியல. சாம்சங்ல இருக்குது தெரியும். கிராஜுவலி இன்க்ரீஸ் த வால்யூம் அலாரம் கூட இருக்கும், அது கிராஜுவலி இன்க்ரீஸ் த வால்யூம். ஆமா, சோ நீங்க அதை கூட செக் பண்ணி பாருங்களேன், அது கூட ஒரு ஆப்ஷனா இருக்கும்னு தோணுது. கிராஜுவலா வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். சோ அந்த மாதிரி ஏதாவது OnePlus 13ல வந்து கலர் வைஸ்ல இருக்கான்னு பாருங்க. ட்ரான்சிஷனுக்காக வச்சிருப்பாங்க, அது ஒரு ஃபீச்சர். ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க ப்ரோ. ரைட்டா? ஸோ அது கூட ஒரு காரணமாக இருக்கலாம், மற்றபடி வரதும் இல்லை. ஸோ அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நரேட் நெக்ஸஸ் அப்படிங்கிறவர் வந்து டியர் மார்வல் யூனிவர்ஸ் ப்ளீஸ் லுக் திஸ் மேன், ஹி வில் பி பர்ஃபெக்ட் ஆஸ் ஃபார் ஆண்ட் மேனா. உங்களை தான் ஏன் எறும்பனை போட்டோ எடுக்கிறீங்களா? ஓ ஆண்ட் மேன், அது ஆண்ட் ப்ரோ, எறும்பை போட்டோ எடுக்கிறனால நம்ம ஆண்ட் மேன் ஆக முடியுமா? ஆனால் தேங்க்யூ ப்ரோ. ரைட்டு. லாஸ்ட்டாக ஒரு கமெண்ட்டு ரங்கபாலா அப்படிங்கிறவர், இல்லை ப்ரோ ரெட்மியில் நல்லா இருக்கும், ஆல்வேஸ் போக்கோ எஃப் சீரிஸில் மட்டும் தான் அனிமேஷன் வரும், தட்ஸ் வை ஐ ஸ்விட்ச்டு ஃப்ரம் சாம்சங் பிகாஸ் காஸ்ட் இன்க்ரீஸ் டு சாம்சங். ஓச்சி, தட்ஸ் வை ஐ ஸ்விட்ச்டு டு சாம்சங் பிகாஸ் ஆஃப் காஸ்ட் இன்க்ரீஸ் ரெட்மி சீரிஸில். ஐ தாட் ஆஃப் பையிங் எஸ் சீரிஸ். சாம்சங் phones are good now, I can't force 5G directly. Now I am using S25. Previously I had S23 FE. Phone gets heat automatically and switch to 4G. Airtel mostly will be ended by buying ad even though I was using unlimited 5G. Then I have switched to Jio. Most cases I will not end up buying add on. But my parents Redmi phones always runs on 5G. I thought S23 FE even though I have bought it for 60K, I sold it for 9 months withdraw போல. Then I bought S25. I thought it's Exynos SoC ஆல இருக்கும் போலன்னு. 80 doing same. ஹீட்டிங் 5G switch to 4G ஆட்டோமேட்டிக்கலி. ரெட்மி போக்கோ ஃபோன்ஸ்லாம் 5Gல ஃபோர்ஸ் பண்ணால் ஹீட் ஆனால் கூட 5Gலே தான் இருக்கும், நெட்வொர்க் இஷ்யூ இல்லை. ஐ வாஸ் யூசிங் சின்ஸ் ரெட்மி 4, நோட் 4, Y2, போக்கோ M2 Pro எல்லாமே யூஸ் பண்ணேன். தட் டைம் ஏர்டெல் 4G ஃபோர்ஸ் நல்லா ஒர்க் ஆச்சு. தென் 5Gல போக்கோ X4 Pro, ரெட்மி நோட் 14 Pro, ரெட்மி நோட் 14 Pro ப்ளஸ். இன் ஜியோ ஐ ஹேட் நாட் ஹேட் எனி ஆப்ஷன் டு யூஸ் எனி டெய்லி டேட்டா. ஆல்வேஸ் அன்லிமிட்டட் 5G தான் ஒர்க் ஆகிட்டு இருந்தது, கிரேட்டு. பட் பிகாஸ் ஆஃப் ப்ரைஸ் ஐ வென்ட் டு சாம்சங். பட் நான் ரெட்மி ஃபோனில் டேட்டா நல்லா இருக்கு. ஜியோ ரூரல் யூசர்ஸில் ரெட்மி போக்கோ ஃபோன்ஸில் தான் குவால்காம் SoC பெட்டர் SoC ஃபோன்ஸ் சஜஸ்ட் பண்ணுங்க. பிகாஸ் ஆடானுக்கு மந்த்லி 18 months 7.5K ஸ்பெண்ட் பண்ண டேட்டா வாங்குறாரு தீந்துருச்சு அப்படின்ட்டு. ஸோ விச் ஃபோர்ஸ் மீ டு அடாப்ட் டு ஏர் ஃபைபர். டேட்டா அதிகமாக யூஸ் பண்ண சாம்சங் ஃபோன் செட் ஆகலை, தட்ஸ் வை. ஏன்னா அவர் ஹீட் ஆச்சுன்னா அது 4Gக்கு ஃபோர்ஸ் ஆகிக்குது அப்படின்றாரு அவர். ஸோ அப்போ நம்ம என்ன சொல்லலாம்னா கரெக்ட் தான். அவர் இன்னொன்று என்ன சொன்னார் பார்த்தீங்களா, ரெட்மி இந்த மாதிரியான ஃபோன்ஸில் எனக்கு வந்து நீங்கள் ஸ்னாப்ட்ராகன் SoCயோட சொல்லுங்க. ஸோ அப்போ நீங்கள் வந்து அந்த மாதிரி ஏதாவது தூக்கிக்கோங்க ப்ரோ, உங்களுக்கு எது நல்லா செட் ஆகுமோ அந்த மாதிரி பார்த்து தூக்குறதே பெட்டர்னு தான் நினைக்கிறேன். ரைட்டு. ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கான கமெண்ட்ஸு. வேறு சில கமெண்ட்டோட நம்ம திரும்ப அடுத்த வாரம் சந்திப்போம். அது வரைக்கும் சிவபரணி, கௌதம், பார்க்கலாங்க. பாய் பாய்.